ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேக்கர்ஸ் யூடியூப் சேனல். என்ஐஏசிஎல் அசிஸ்டண்ட்டை டீலில் விட்டுங்க நிறைய பேர். அது வந்து ரொம்ப முக்கியமான வேலை. ஒர்க் லைஃப் பேலன்ஸில் சூப்பராக இருக்கும் அந்த வேலை. கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இதில் அதிகமான அட்டன் பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியும். எப்படி நம்ம ஆப்டிடியூடில் அதிகமான மார்க் எடுக்குதுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டுருந்தோம். அதை பார்க்காதவங்க தான் பார்த்துக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ ரீசனிங்கில் 35 அவுட் ஆஃப் 35 பாசிபிளானா நம்ம ஐபிபிஎஸ் கிளர்க்கு எஸ்பிஐ கிளர்க்லேயே பாசிபிள்ன்ற போது இது ஈஸி லெவல் எக்ஸாம் கண்டிப்பாக டூயபிள். 34 வரையும் கண்டிப்பாக 35 டூயபிள். 34 ஆச்சு கண்டிப்பாக அந்த மீனிங்ஃபுல் வேர்டு சில பேருக்கு வராது. அதை விட்டுட்டு 34 அவுட் ஆஃப் 35 கண்டிப்பாக எல்லாராலையுமே பண்ண முடியும். ஆவரேஜ், டாப்பர், பிகினர், நீ யாரை வேணா இருந்துக்கோ, எல்லாராலையும் பண்ண முடியும். ஃபுல் அட்டெம்ப்ட் பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ப்ராக்டிஸ். என்ன சார் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க, நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னால் அதில் என்ன எப்படி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. இதை பாருங்க, நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி தான். நீங்கள் ஒரு கிளர்க்கு எக்ஸாம் போனால் உங்களுக்கு ஆப்பு எங்கே வைப்பாங்கன்னு பார்த்தீங்களான்னா, ஆப்பு வைக்க மாட்டாங்க. நீங்களே தப்பு பண்ணிப்பீங்க. ஆல்பா நியூமெரிக் சீரீஸில் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவீங்க, டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ பர்டிகுலராக இந்த ஆல்பா நியூமெரிக் சீரியஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பிகினராகவோ ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் ஃபோக்கஸ் ஆன் ஆல்பா நியூமெரிக் சீரியஸ். நாங்கள் எப்படி நான் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூடில் இப்போ சிம்பிளிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற சப்ஜெக்டாக இருந்தாலையும் அதில் நீங்கள் எவ்வளோ டைம் 4 நிமிஷத்தில் போடுறீங்களா 8 நிமிஷத்துக்கு போடுறீங்களான்றது தான் உங்களுடைய அட்டெம்ப்டை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணும். அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஆல்பா நியூமெரிக் சீரிஸ் இருக்குது. என்ன சார் எல்லாமே இன்னிக்வாலிட்டின்றாங்க, நீங்கள் ஆல்பா நியூமெரிக் சீரிஸ் சொல்கிறீங்களான்னு கேட்குறீங்க. இன்னிக்வாலிட்டியை பொறுத்த வரையும் 2 நிமிஷத்தில் 5 கொஸ்டின் எல்லாரும் போட்டுருவாங்க. ஆனால் ஆல்பா நியூமெரிக் சீரீஸில் ஒரு லாக் என்ன ஆகும்னா, இப்போ ஒரு நம்பரு ஃபாலோடு பை வவல்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் ஃபாலோடு பை வவல்னு இருக்குன்னா, நம்ம ஆஸ்பிரண்ட்டு இப்போ இந்த மாதிரி சீக்வன்ஸ் இருக்குன்னா 2 டைம் செக் பண்ணுவாங்க. ஒரே கொஸ்டினை 2 டைம் செக் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த டாப்பிக்கில் நிறைய டைம் அவங்க தப்பு பண்ணி இருந்திருப்பாங்க. இப்போ தப்பு பண்ணதுனால அந்த பயத்தில் எக்ஸாமில் ஒரு கொஸ்டினுக்கு 2 டைம் செக் பண்ணுவாங்க. அப்படி 2 டைம் செக் பண்ணுறதுக்கு என்ன மீனிங்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல அதுக்கு என்ன மீனிங்னா, நீங்கள் 2 கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரே கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த தப்பு தான் நீங்கள் பண்ணுவீங்க. நான் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ண பசங்கக்கிட்டேருந்து நோட் பண்ணி அவங்களுடைய பாஸ்வேர்டெல்லாம் வாங்கி என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் அனலைஸ் பண்ணுவேன். அதுலேருந்து நான் பார்த்த விஷயம் இது. ஸோ ஒரே கொஸ்டினுக்கு பார்த்தா உங்களுக்கு எக்ஸாமில் டைமில் தெரியாது. அந்த கொஸ்டினுக்கு வந்து கஷ்டமான கொஸ்டினுக்கே நமக்கு 40லேருந்து 45 செகண்டு தான் ஆகும் ஆல்பா நியூமெரிக் சீரிஸில். ஆனால் அவங்க 1.5 மினிட்ஸ் அந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. 1.8 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு பக்கம், கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துக்கு பக்கம் ஒரு சில கொஸ்டின்லாம் ஆக்கி வச்சுருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க தப்பு விட்டுருவோமான்னு 2-3 டைம் பார்க்குறாங்க. என்னையா தொண்ணு பேச, ஒழுங்காக காரணத்தை சொல்லுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் சொல்கிறேன் பாருங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பா நியூமெரிக் சீரியஸில் அக்யூரேசி இல்லை. அக்யூரேசி இல்லாததுனால கான்ஃபிடன்ஸ் இல்லை. கான்ஃபிடன்ஸ் இல்லாததுனால நீங்கள் திரும்ப ஒரே கொஸ்டினை 2 டைம் 3 டைம் சால்வ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய செட்டு எடுத்து பொறுமையாக, ஸ்பீடு இல்லாமல் பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள். அது பிடிஎஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் கிஸ்ஸாக எடுத்தாலும் சரி, உங்களுக்கு ஃப்ரீ ரிசோர்ஸஸ் கடல் மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்குது. நிறைய சோர்ஸஸ் இருக்குது, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ இந்த வருஷம் வெளியான கொஸ்டின் தான் நீ போட்டு ப்ராக்டிஸ் பண்ண கிடையாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆல்பா நியூமெரிக் ஸ்கூல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதோ பாருங்கள், இது வந்து ஸ்மார்ட் கிடா. ஸ்மார்ட் கிடாவில் காசு கொடுத்து வாங்கி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது, ஃப்ரீயாகவும் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் வந்து நீங்கள் போனீங்கன்னா ஃப்ரீ குவிஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போனீங்கன்னா ரீசன் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இருக்கா? எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். செகண்டே இருக்குது. ஆல்பா நியூமெரிக் சீரிஸ் செகண்டே இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் பிடிஎஃபாகவும் இருக்கும், குவிஸாகவும் இருக்கும். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 0 ரூபா, காசே கிடையாது. காசே இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நிறைய இடத்துல செக்ஷனல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த டாபிக் டெஸ்ட்டை முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட்டில் போக வேண்டியிருக்கும்.
அப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் அந்த மிஸ்டேக்கை கவர் பண்ணிட்டீங்களான்னு நோட் பண்ணுங்கள். செக்ஷனல் டெஸ்ட் நிறைய எடுத்து. ஃபுல் டெஸ்ட் வேண்டாம். இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. செக்ஷனல் டெஸ்ட் எடுத்து இந்த மிஸ்டேக்கு நீங்கள் ரெக்கவர் பண்ணிட்டீங்களா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டுக்குள்ளே போங்க. இன்னும் எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. நான் இப்போ இயர்லி வார்னிங் கொடுக்குறேன். ஆல் டிக்கெட் கண்டிப்பாக அந்த வாரத்தில் வந்துடும். எனிடே இன்னிலிருந்து இந்த சாட்டர்டேக்குள்ளே கண்டிப்பாக ஆல் டிக்கெட் வந்துடும். இவங்க கெஸ்ட் இப்போ பண்ண போகிறதில்ல, பழைய பேட்டர்ன்லாம் கிடையாது, இப்போ லேட்டாக தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த கான்செப்டை நீங்கள் இப்போ இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆல்பா நியூமெரிக் சீரிஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் ஒரு கோர்ஸ் ஒரு செட்டு வரும், சம்டைம்ஸ் 2 செட்டு கூட கேட்பாங்க. 10 மார்க் இதிலே வந்துடும். அப்போ நீங்கள் இதில் நீங்கள் வீக்காக இது மாதிரி 2 டைம் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடி வாங்குவீங்க. அப்புறம் இந்த மவுஸை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். இந்த இப்படி மறைஞ்சிருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் பேப்பர் தான் புரியும். ஸ்க்ரீனில் மறைஞ்சிருக்கும். அதை லைட்டாக அப்படி ஸ்க்ரால் பண்ணி மேலே இங்கிலீஷ் ஸ்க்ரால் பண்ணோம், சைடில் இங்கிலீஷ் ஸ்க்ரால் பண்ணோம். தேர்டு ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்டுன்றதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஆல்ரெடி இந்த பக்கம் ஒரு 4 லெட்டர் இருக்குன்னாக்கில் நீங்கள் தேர்டு ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்டு பார்த்தீங்கன்னா 7வது நம்பர் அது. ஆல்ரெடி 4 நம்பர் மறைஞ்சிருக்கும். ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். ஒரு பிகினர் பண்ணக்கூடிய தப்பு அது. ஸோ ஆல்பா நியூமெரிக் சீரிஸில் ஹையர் ஃபோக்கஸ் இருக்கணும். நீங்கள் அதிகமான அட்டெம்ப்ட் கொடுக்கணும்னா ஒரே அட்டெம்ப்டில் ஒரே ட்ரையில் ட்ரை பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த இன்இக்வாலிட்டியில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் 5 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். டைரக்ஷனு, பிளட் ரிலேஷனுக்கு நான் உங்களுக்கு முடிஞ்சால் கொடுக்குற வீடியோ. பிளட் ரிலேஷனில் ஒரு இந்த ஸ்பீட் டாபிக்ஸ்லேயே கடைசியாக வச்சுக்கோங்க. பிளட் ரிலேஷனில் ஒரு சில பேர் பிளட் ரிலேஷன் வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதிகமான கான்சன்ட்ரேஷன் எப்படி ஆல்பா நியூமெரிக் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி பிளட் ரிலேஷனுக்கும் செப்பரேட்டாக இப்போ நான் சொன்னல அந்த சோர்ஸ்லேயே போயிட்டு ஃப்ரீ குவிசஸ் இருக்குது, ஃப்ரீ குவிசஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பசில், சீட்டிங்கு, அரேஞ்ச்மெண்ட்டு இதெல்லாம் மார்க் டெஸ்ட்டில் அந்த காரணம் கொடுத்து வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள் அப்படி வராது. நான் எழுதி கொடுக்குறேன், வராது. 6 பேர் கொண்ட பசில் சிங்கிள் வேரியபிள் பசில், இல்லை 7 பேர் கொண்ட சிங்கிள் வேரியபிள் பசில் வரும், 8 பேர் கொண்ட சிங்கிள் வேரியபிள் பசில் வரும். அது என்ன பசில்ன்றதுக்கு தகுந்த மாதிரி 6 பேரா 7 பேரா 8 பேரா கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி 6 to 8 மெம்பர்ஸ் கொண்ட சிங்கிள் வேரியபிள் பசில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான பசில் தான் இருக்கும். நீங்கள் இப்போ போயிட்டு நார்த் அண்ட் சவுத் பேஸ் பேஸ்டு பசில், அதாவது ஆல்பாபெட் பேஸ்டு பசில், ஆல்பாபெட் பக்கத்தில் வராது, இந்த மாதிரி இன்சைட் அவுட் சைட் பசில், இந்த மாதிரியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதை கம்மியாக பண்ணிக்கோங்க. ஃபார் சேஃப்டி பர்பஸ் 10 செட்டு நீங்கள் பசில் செட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு 2 செட்டு அந்த மாதிரி பண்ணிவிட்டு 8 செட்டு ஈஸியாக இருக்கிறதே பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கு ஈஸியாக தான் கொஸ்டின் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஆஸ்பிரன்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பில் இதுவும் ஒரு தப்பு. அது என்ன தப்புன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிஃபிகல்ட்டான செம்மை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஈஸியான செம்மை விட்டுட்டு போயிடுறீங்க. எக்ஸாமில் போய் டிஃபிகல்ட்டான கொஸ்டினுக்கான அப்ரோச்சாக பண்ணுறீங்க. அது அப்படி கிடையாது. எக்ஸாமில் ஈஸியான கொஸ்டின்ஸ் வரும், ஒரு சில செட்டில் டிஃபிகல்ட் வரும். அதுவும் ஒரு சில கொஸ்டின் தான் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்காக நீங்கள் தனியாக டிஃபிகல்ட்டி கொஸ்டின்ஸ்னு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். டிஃபிகல்ட்டி கொஸ்டின்ஸை ஒன் ஆஃப் த பார்ட்டாக உங்களோட ப்ரிப்பரேஷனில் வச்சுக்கணுமே தவிர நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதே டிஃபிகல்ட்டி கொஸ்டின் மட்டும் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அது லாக்கி ஆக மாட்டீங்க. ஒரு பிகினர் ஆஸ்பிரண்டாக இருந்தாக்கில் கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க எக்ஸாமில், ரியல் எக்ஸாமில் அப்ரோச் பண்ண. இது டாப்பருக்கு ஓகே ஆகிடும். டாப்பர் டிஃபிகல்ட்டி செம்மையும் ஈஸி செம்மும் ஒரே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு பிகினராகவோ ஆவரேஜ் ஆஸ்பிரண்டாவோ இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதிகமான ப்ரிப்ரேஷன் ஈஸி லெவல், அதாவது எக்ஸாம் லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த பார்ட்டாக டிஃபிகல்ட்டை வச்சுக்கோங்க. ஃபுல்லாக உட்காந்து டிஃபிகல்ட் மட்டுமே படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் நான் ட்ரெயின் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸை வச்சு சொல்கிறேன். எக்ஸாம் ஹாலில் அவங்க டிஃபிகல்ட்டி கொஸ்டினை ஈஸி கொஸ்டினை டிஃபிகல்ட்டி கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணுமோ அந்த மாதிரி அப்ரோச்சில் தான் அவங்க பார்க்குறாங்க. அது அப்படி கிடையாது. நீங்கள் ஈஸி லெவல் செம்மையை படித்தே ஆகணும். இந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் அசால்ட்டாக போனீங்களன்னா கண்டிப்பாக உங்களால் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருவீங்க. எல்லாரும் 33, 34ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் 28, 27 சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த தப்பை பண்ணாதீங்க. எக்ஸாம் லெவலில் எங்கே இருக்குமோ அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் லெவலில் எங்கே இருக்குன்னா நான் எப்படி இந்த எக்ஸாம் லெவலுக்கு பர்டிகுலராக நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கலன்னா கூட பரவாயில்ல. ஆஸ்பிரண்ட்ஸ் உங்ககிட்ட செக்ஷனல் டெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் போய் தனியாக டெஸ்ட் சீரிஸ் வாங்கணுன்னே அவசியம் கிடையாது. உங்ககிட்ட என்ன டெஸ்ட் சீரிஸ் இருக்கோ, ஓபி இருக்கா, ப்ராக்டிஸ் மார்க் இருக்கா, இல்லை எந்த டெஸ்ட் சீரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெஸ்ட் புக்கோ, அடாவோ, கைட்லியோ, சிடபிள்யூஜியோ எந்த டெஸ்ட் சீரிஸ் வச்சுருக்கீங்களோ அந்த டெஸ்ட் சீரிஸில் இருக்கக்கூடிய ஆர்ஆர்பி கிளர்க்கு
என்ன ஆர்ஆர்பி கிளர்க்குன்னு இறங்கிட்ட அப்படின்றீங்களா? அந்த எக்ஸாமும் இந்த எக்ஸாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த எக்ஸாமில் இப்போ செக்ஷனல் டைமிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பி கிளர்க்கில் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேசிக்கு நல்லா சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். அப்படி பேசிக் நல்லா சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும்போது இந்த செக்ஷனில் தூக்கி சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இதுக்குன்னு தனியாக செக்ஷனல் டெஸ்ட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணணுமா கிடையாது, தேவையில்லை. நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டே நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்ஆர்பி கிளர்க்கில் நீங்கள் வாங்கி வச்சுருக்க டெஸ்ட்டில் அட்டன் பண்ணாத டாபிக் நிறையா இருக்கும். ஒரு சில டெஸ்ட்டில் அட்டெம்ப்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ அடாவில் அட்டெம்ப்ட் ஆப்ஷன் இருக்குது, டெக்ஸ்ட் புக்கில் அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய டெஸ்ட் பேக் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல்ரெடி அட்டன் பண்ண ஆர்ஆர்பி கிளர்க்கோ இல்லை அட்டன் பண்ணாத ஆர்ஆர்பி கிளர்க்கோ எடுத்து அதில் இருக்கக்கூடிய ரீசனிங் செக்ஷனில் அதில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதை மட்டும் இல்லாமல் அதில் 25 மினிட்ஸ் இருக்குது. 25 மினிட்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 40 கொஸ்டின், இங்கே 35 கொஸ்டின் தான், 40 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். 40 கொஸ்டினில் உங்களுக்கு ஓவரால் எல்லா சிலபஸ் ஆல் கொஸ்டின்ஸும் அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆல் கொஸ்டின்ஸ் கவர் ஆகும்போது என்ன ஆகுன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்கும். 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ நீங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஆர்ஆர்பி கிளர்க்கு எடுத்து அதை ஒரு செக்ஷனல் டெஸ்ட் டூலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீக் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ நீங்கள் போயிட்டு ரியல் மார்க் டெஸ்ட் எடுத்து பழகணும். புரிஞ்சுதுங்களா? ரியல் மார்க் டெஸ்ட் எடுத்து பழகணும். அதுவும் இந்த நீங்கள் வாங்கியிருக்கிற மார்க் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 5 பேக்கு, லாஸ்ட் 5, அப்புறம் நிறைய லைவ் டெஸ்ட் போடுவாங்க. ஆலிவ் போர்டில் லைவ் டெஸ்ட் போட்டே இருப்பாங்க வாரம் வாரம். அதெல்லாம் காசு கொடுக்க தேவையில்ல, ஃப்ரீ தான். அதை அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் வேறு எங்கே அடாவில் கூட மகாமாக்குன்னு ஒரு லைவ் கொடுப்பாங்க, அதை அட்டன் பண்ணுங்கள். கைட்லியில் கூட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. இந்த எக்ஸாம் கொடுப்பாங்களான்னு தெரியல. எந்தெந்த இடத்துல லைவ் மார்க் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் போய் லாஸ்ட் வீக்கில் அட்டன் பண்ணுங்கள். அந்த லைவ் மார்க்கை சீரியஸ் அட்டன் பண்ணுங்கள். உட்காந்துட்டு எழுந்திரிச்சு போனீங்கன்னா எக்ஸாம் சப்மிட் ஆகிடும். அந்த தப்பு பண்ணாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கு நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 1 ஹவருக்கு நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு தான் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ரீசனிங்கில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆல்பானிமெரிக்கு, இன்இக்வாலிட்டி, கோடர் டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன டாப்பிக்கெல்லாம் ஃபஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு பசில் அட்டன் பண்ணணும். பசில் அட்டன் பண்ணுறதும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன கொஸ்டின் சூஸ் பண்ணணும்னு சொன்னேன், 6லேருந்து ஒரு 8 பேர் கொண்ட சிங்கிள் வேரியபிள் பஸ்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுவும் எக்ஸாமுக்கு லெவலில் இருக்கக்கூடியதை பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ட் லெவலில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாதீங்க. 1ஆவது பார்ட்டாக தான் நீங்கள் ஹார்ட் லெவல் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் லெவலில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கடைசியாக அட்டன் பண்ணும்போது இந்த மீனிங்ஃபுல் வேர்டு, பேர் டெஸ்ட், ஆல்பாபெட் டெஸ்ட், இந்த மாதிரி 1 மார்க் கொஸ்டினை கடைசியாக அட்டன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள் எக்ஸாமை. அப்போ நீங்கள் வந்து 33லேருந்து 35 கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மார்க் டெஸ்ட்டவே நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்ஆர்பி கிளர்க்கு போயிட்டு இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் அதை செக்ஷனல் டெஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். அட்டெம்ப்ட் ஆப்ஷன் தான் அட்டெம்ப்ட் எடுங்க, இல்லைன்னா அட்டன் பண்ணாத டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். அவ்வளோதான் உங்களுக்கு டைம் இருக்கும். அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் எந்தெந்த டாப்பிக்கில் அதிகமாக டைம் கன்சியூம் பண்ணுறீங்களோ, எந்த டாப்பிக்கெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக வீக்காக இருக்கீங்களோ, பர்ஃபெக்டாக இல்லையோ அந்த டாப்பிக்கெல்லாம் தனியாக டாபிக் டெஸ்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி எங்கே இதை அப்புறம் இன்னொரு டைம் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் ஃபுல்லாக வீடியோ பார்க்குறதில்ல, ஓட்டி விட்டு பார்க்குறது உங்களுக்காக தான். ஸ்மார்ட் கிடாவில் இந்த ரீசனிங் போனீங்கன்னா ஃப்ரீ குவிஸஸில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது கீழேயும் இருக்கும் நிறையா. ஸோ இதெல்லாம் போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் சிலபஸில் எதாவது கவர் ஆகுதோ அதெல்லாம். ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக என்ஐசிஎல் அசிஸ்டண்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக இப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய அட்டெம்ப்ட் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். 34 அட்டன் பண்ணிடலாம், ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 34, 35. ஆனால் நீங்கள் டிஃபிகல்ட்டி சம்மிலே உட்காந்து முட்டினீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கடவுளால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. எக்ஸாம் என்ன லெவலில் இருக்கோ அந்த லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த லெவலில் ஒரு ஸ்டெப் மேலே போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பீடு நீங்கள் ஓட போகிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா மாரத்தான் கிடையாது, இது வந்து ஸ்ப்ரிண்ட்டுக்கு நீங்கள் மாரத்தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் தோற்றுருவீங்க, மாரத்தானுக்கு நீங்கள் ஸ்ப்ரிண்ட் ப்ராக்டிஸ் பண்ணாலும் தோற்றுருவீங்க. என்ன எக்ஸாம் போகிறீங்களோ அந்த எக்ஸாமுக்கான ப்ராக்டிஸே பண்ணுங்கள். தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணி எக்ஸாமை கிராக் பண்ணுங்கள். இந்த போஸ்டிங் வந்து ரொம்ப சூப்பரான வேலை, நிறைய பேருக்கான ட்ரீம் ஜாப் இது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். காலையில் 9, 10 மணிக்கு போனீங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். சனி ஞாயிறு லீவு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பேக்கேஜ், சேலரி சூப்பரான சேலரி, ஒரு கிளர்க்குக்கு இருக்கக்கூடிய சேலரி விட ஹையர் சேலரி. அண்டு ஃபியூச்சரில் இன்னும் அப்டேட் ஆகும் சேலரி. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் யூஸ் பண்ணி கிராக் பண்ணுங்கள்.
ஆல் தி பெஸ்ட்.